உறுதியாக வெளியேற்றப்படும் சௌந்தர்யாவை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்க. நியூஸ் சரியா தவறா பேக் செக் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வாரமே ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்கப்பட்டது. யாருக்கு? ரயான் அண்ட் நம்மளுடைய ராணவ். அவங்க ரெண்டு பேர்த்தோட இஷ்யூவில் இதே தான் நடந்துச்சு. ரயான் போய் ராணவ நெஞ்சில் தட்டினாரு. இதே வார்த்தை, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பேசப்பட்டது. இதற்கு நம்மளுடைய ஹோஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணார். ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக. இனிமேல் இது மாதிரி நடந்தது அப்படின்னால் இந்த வீட்டுக்குள்ளே அதை பொறுத்து கொள்ளவே முடியாது, நீங்கள் உள்ளே தொடரவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக பதிவு பண்ணார். இன்றைக்கி தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகான ஒரு பேயா உள்ள மாறிட்டாங்க. அவங்களால மற்றவங்களை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இரண்டு பேய்கள். இது என்ன டாஸ்க்ன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல். ஏன்னா சௌந்தர்யா ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க. அதை எனக்கு இது புரியலை, எனக்கு இப்போ தாண்டா புரியுது அப்படின்னு ஒரு ஏழு ரவுண்டுக்கு அப்புறம் 8வது ரவுண்டு தாண்டா புரியுது, ஓ இதுதான் டாஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, வெளியே இருக்குது உள்ளே இருக்குது. சரி, அதை கூட விட்டுருங்க. ஜெஃப்ரியை தோப்புக்கு அந்த என்ன சொல்ற, ஜெஃப்ரியோட கால் வலிக்கும். 132 கவுண்ட் போட சொன்னான்டா, அவனுக்கு கால் வலிக்கும்டா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி போய் உள்ள அழுகிறான். உள்ள ஜெஃப்ரி உள்ள அழுகிறத பயங்கர ஒரு இமோஷனோட ஜாக்லின் எல்லாம் பார்க்குறாங்க. அப்பயே நான் நினச்சேன், ரைட்டு இது வேற எங்கேயோ போகுது, என்னமோ நடக்க போகுது ரைட்டு அப்படின்னு. ஜெஃப்ரி அதை விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது இந்த கான்வர்சேஷன் ரெண்டு பேர்த்தோடு கூட ஸ்டார்ட் ஆகும் போதே சௌந்தர்யா அப்பப்போ உள்ளே நுழைகிறாங்க. அப்போ தெளிவாக தர்ஷிகா சொல்கிறாங்க, சௌந்தர்யா நான் ஓன்ட்ட பேசலை, நான் ஜாக்லின்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். சௌந்தர்யா ஓன்ட்ட பேசலை, ஜாக்லின்ட்ட பேசுகிறேன். என்ன அவங்க ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் என்னன்னா, நீ ஏன் இப்படி நல்லவெல்லாம் நடிக்கிற, நீ நல்லவ கிடையாது, நீ ரொம்ப நல்லவமாய் நடிக்காத அப்படின்னு தர்ஷிகா சொல்ல, அப்படி ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் வளர்ந்துக்கிட்டே போகும்போது இவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நம்ம காலையிலேயே சொன்னோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. எனக்கு நான் காலையிலேயே அதை கெஸ் பண்ணேன், அடச்சீப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அடச்சீப்போலாம் அவங்க சீப்போன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி தர்ஷிகா திருப்பி சண்டைக்கு போகிறாங்க. கான்வர்சேஷன் திருப்பி வளருது. ரெண்டு பேரும் மாற்றி இவங்க பேச அவங்க பேச, இவங்க பேச அவங்க பேச, ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. மியூட் பண்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அது காலையிலே சொல்லிட்டோம். இதை சொன்னதுமே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லை அப்படின்னு தர்ஷிகா சொல்லிடுறாங்க. உடனே சௌந்தர்யா இங்கிருந்து, அப்பா வீடு இல்லை, என்ன அப்பாவை பத்தி ஏன் பேசுற, ஏன்டி அப்பாவை பத்தி பேசுற அப்படின்னு போய் நெஞ்சில் ரெண்டு தட்டிட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னது? சாவடிச்சிருவேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தெரியாமல் கேட்குறேன், என்ன ரவுடியா, என்ன பெரிய ரவுடியான்னு கேட்குறேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க, என்ன அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? அப்போ வெளியே இருந்தே உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கா? அவ்வளோ கான்டாக்ட் இருக்கா? முதல் வாரத்தில் பயங்கரமாக இது பண்ணீங்க வச்சிங்க, இவங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனீங்க, உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, உங்களை இது பண்ணவே மாட்டாங்க, உங்கள் காதலியே வாங்க மாட்டாங்க, ஜாக்லின் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அது பொய்யா இது பொய்யா? அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் பாண்ட் ஆகிட்டீங்கன்னே ஒத்துக்கிறோம். அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு இருக்கு. இதில் ஜெஃப்ரிக்கு ஒரு பிரச்சனைன்றக்கா நீங்கள் நிற்கிறீங்க. குரூப்பிசம் பண்ணுறீங்கன்றதா ஒத்துக்குவீங்களா? அதையும் ஒத்துக்க மாட்டீங்க தானே. நீங்கள் ஒரு குரூப்பிசம் பண்ணுறீங்க, ஒரு ஆள் அங்கே காயப்படுத்துகிற இன்னொரு ஆளுக்கு பிடிக்கலன்னா எங்கன்னா இங்கே சொந்தம் கொண்டாடி இது பண்ணுறக்கா வந்திருக்கீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண வந்தீங்களா, இல்லை சொந்தம் கொண்டாடி ஒருத்தனை இது பண்ணுறது இன்னொருத்தனுக்கு பிடிக்கலன்றக்கா இது பண்ண வந்தீங்களா? வட்ட இப்படி ஒரு குரூப் உருவாது, அந்த குரூப்புக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு 20 பேர் உருவாயிடுறாங்க. எனக்கு அதான் புரியல என்னன்று. சௌந்தர்யா நெஞ்சில் போய் அடிச்சுட்டு சாவடிச்சிருவேன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்களே. நீங்க போன வாரம் சொன்னதை நிறைவேற்ற முடிஞ்சா, சொடக்கு போட்டு கேட்கிறேன், விஜய் டெலிவிஷனே கேட்கிறேன், விஜய் சேதுபதி சாரையும் கேட்கிறேன், போன வாரம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடிஞ்சு அந்த பொண்ணை வெளியேற்றி பாருங்க பார்ப்போம். பண்ணிட்டாங்கல்ல, 24/7 வந்துருச்சுல, ஃபுல் எபிசோட் ரிவ்யூல வராது, இந்த வார்த்தை வராது. அவங்க அடிச்சதோ அவங்க இது பண்ணதோ கட் பண்ணி தூக்கிடுவாங்க, 100% தூக்கிடுவாங்க. அவ்வளோ கேவலமான ஒரு இதுதானே உங்களுக்கு. முடிஞ்சா வெளியேற்றி பாருங்க. சாவடிச்சிருவேண்டின்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது தடவை. முதல் தடவை அது நடந்துச்சு. இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் வார்னிங் கொடுத்துட்டீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு எல்லோ கார்டு மாதிரி தான். வார்னிங் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்க. இது 2வது தடவை நடக்குது. இப்போ என்ன எல்லோ கார்டு கொடுப்பீங்களா? திருப்பி வார்ன் பண்ணிட்டு தானே போக போறீங்க. கேவலமாக இருக்கும் இந்த வாரம் எபிசோடு. இவ்வளவு தூரம் இந்த வாரம் மாக்கிங் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் சாவடிச்சிருவேண்டின்னு சொல்றாங்க, அடிக்க போறாங்க ஒரு ஆள். அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? அடிக்க போறாங்க, சாவடிச்சிருவீங்களா நீங்க? அவ்வளவு பெரிய ரவுடியா? இல்ல தெரியாம கேட்கிறேன். கமல் சார் ஒரு விஷயத்துல சொன்னார்ல, நிக்சனை
சொல்ல முடியுமா சார்? சார் விஜய் சேதுபதி சார், அவ்வளோ கூட வேண்டாம், ஒரு வார்த்தை பேச முடியுமா உங்களால? முடியாது. கோட்டை கழட்டிட்டு போய் தொலைங்க சார், கோட்டை கழட்டிட்டு போய் தொலைங்க. உங்களால தான் அவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்க. சனிக்கிழமை வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கன்ற அவங்களுக்கு ஒரு பயமும் போயிடுச்சு, மக்கள் மேல இருக்க பயமும் போயிடுச்சு. ஃபுல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எடுத்து போட்டு இந்த கான்செப்டையே கெடுத்து குட்டிச்சோறாக்குனது நீங்க எல்லாரும் சேர்ந்தான். அதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. சௌந்தர்யாவுக்கு இருக்கு, ஜாக்லினுக்கு இருக்கு. முக்கியமா சௌந்தர்யாவுக்கு இருக்கு. முடிஞ்சா சொடக்கு போட்டு கேட்கிறேன், முடிஞ்சா பண்ணுங்க. எல்லோ கார்டை தானே கொடுக்க முடியும் உங்களால, அதானே பண்ண முடியும். இந்த பொழப்புக்கு